அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது அர்த்த பத்த பத்ம ஊர்துவ பச்சிமோட்டாசனம். பேர் தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பிரித்து படிச்சோம்னா அந்த அர்த்தம் நல்லாவே புரிஞ்சிடும். அர்த்த பத்ம அப்படின்னா அர்த்தம்னா பாதி, பத்தன்னா லாக் பண்ணுறது, பத்மனா பாதி பத்மாசனம் போடுறது, ஊர்துவன்னா மேல் நோக்கி தூக்குறது, பச்சிமோட்டாசனம் அந்த ஆசனங்கள் இருக்குது. பச்சிமோட்டாசனா அதோட வேரியேஷன். இதுதான் பிரித்து பார்த்தோம்னா நல்லாவே நம்ம பொருள் புரியும். ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். தண்டாசனம். இப்போ அர்த்த பத்மாசனம் போட போகிறோம். அர்த்தம்னா பாதி, ஒரே ஒரு கால் மட்டும் இப்படி கொண்டு இப்படி வைக்க போகிறோம். இப்போ நான் வலது காலை மடித்து கொண்டு வச்சுருக்கேன். இப்போ என்னோடய வலது கையை கொண்டு போய் இப்படி நல்லா இப்படி திருப்பி நல்லா இப்படி உடலை நல்லா முறுக்கிட்டு இந்த கையை கொண்டு இந்த பெருவரலில் பிடிக்கணும். வலது காலோட இந்த பெருவரலில் நம்ம பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி நம்ம குனிய போகிறோம். நல்லா மூச்சை இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அதையே இடது காலில் பண்ணிடலாம். இடது கால் நல்லா இப்படி மடித்து வைக்க போகிறோம். அர்த்த பத்மாசனா வச்சுட்டு இடது கையை இப்படி நல்லா உள்ள கையை வெளியில் வர மாதிரி வச்சிடணும். அந்த திருப்பணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த கால் கொண்டு போய் இப்போ பிடிக்க முடியும். நல்லா இப்படி போய் உடல் நல்லா இப்படி திருப்பிட்டு இந்த வலது கையை வச்சு கொஞ்சம் இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுடலாம். அதே மாதிரி இந்த எல்போ கீழே மடியணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்ல அந்த முறுக்குத்தன்மை இந்த மாதிரி ட்விஸ்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா கைகள் நல்லாவே கொண்டு போய் அந்த பெருவரில் பிடிக்க முடியும். சப்போஸ் அந்த பெருவரில் பிடிக்க முடியலன்னா ஓரளவுக்கு கையை மட்டும் நல்லா இப்படி பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி நம்ம குனிஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஆசனம் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுலேயே ஊர்துவானா நம்ம மேல் நோக்கி அந்த கால் தூக்க போகிறோம். ஒரு கால் மட்டும் இப்படி மடித்து வச்சுட்டு இன்னொரு கால் கீழே இருந்தது இல்லையா, அதை இப்போ நம்ம மேல் நோக்கி நம்ம தூக்க போகிறோம். இடது காலை வச்சுட்டு கை நல்லா கொண்டு போய் அந்த பெருவரில் பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இந்த வலது காலோட பெருவரில் பிடிச்சி மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இது நல்ல பேலன்சிங் போஸ் தான். ஃபஸ்ட் நம்ம முன்னோக்கி கீழே குனியறதை நல்ல முயற்சி செஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த காலை மேல் நோக்கி தூக்கணும். ஏன்னா அந்த பேலன்சிங் போஸுங்கிறதுனால நல்லா பொறுமையாக நம்ம காலை வச்சு நம்ம தூக்கணும்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனாவாக தான் இருக்கும். முட்டி மடங்காமல் முட்டி நேராக ஆக்கி வச்சு நம்ம பண்ணுவோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிடும். ஏன்னா கைகள் நம்ம பின் நோக்கி இப்படி கொண்டு போகும்போது மார்பு பகுதி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விரிவடைஞ்சிடும். அதே மாதிரி கால் முன்னோக்கி நீட்டுனாலும் சரி இல்லை மேல் நோக்கி தூக்கிறதுனாலும் சரி கால்கள் நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் காஃப் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி இந்த பேலன்சிங் போஸுங்கிறதுனால நம்ம மைண்டு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா காமாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.